போதைக்கு எதிராக அபின் யுத்தம் போன்ற எழுச்சி தேவை என தாவிக பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் புத்தக திருவிழாவில் பேசிய அவர், போதைக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பி அபின் நிரப்பப்பட்ட கப்பலையே தீயிட்டு கொளுத்தி அபின் யுத்தம் கண்ட வரலாறு நமக்கு உண்டு என தெரிவித்தார். அதே போன்றதொரு அபின் யுத்தத்தை நடத்த வேண்டிய அளவிற்கு இன்றைக்கு போதை சீரழிவில் தமிழ்நாடு சிக்கி கிடப்பது கவலையளிக்கிறது என கூறிய நாஞ்சில் சம்பத், ஒவ்வொரு ஊரிலும் படிப்பகங்கள் அமைத்து இளைஞர்களுக்குள் வாசிப்பு பழக்கத்தை புகுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். கடலில் ஒரு கப்பல் நிறைய அபின் கலகக்காரர்கள் கடலில் தாவி குதித்தார்கள். அபின் நிரப்பிய கப்பலை தீ வைத்து கொளுத்தினார்கள். அந்த கப்பலும் கருகிற்று, அபினும் கருகிற்று. வரலாற்றில் இதற்கு பெயர் அபின யுத்தம் என்று வரலாறு பேசுகிறது. மிகுந்த கவலையோடு நாஞ்சில் சம்பத் பதிவு செய்கிறேன், இங்கேயும் ஒரு அபின யுத்தம் நடத்த வேண்டிய அளவிற்கு தமிழ்நாடு சீர்கெட்டு கிடக்கிறது. இதை எப்படி டைவர்ட், இதை எப்படி திசை திருப்புவது, இதை எப்படி மடை மாற்றுவது? அந்த பாதையில் இருந்து ஒரு புதிய பாதைக்கு இந்த தலைமுறையை இட்டு செல்வது எப்படி? வாசிக்கிற தளம் வலுவடைந்தால் மட்டுமே அது சாத்தியம்.